ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 4 இருக்கின்ற கொஷின்ஸ் 4லேருந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு போகிறோம். சரி, இப்போ இந்த 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, அடித்த பின்னர் ஒரு கிரிக்கெட் பந்து துடுப்பில் இருந்து கிடையுடன் 30 பாகை மேன்முக கோணத்தில் 60 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் வெளியேறுகின்றது. பந்து தூரத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் கூரை மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு படுகின்றது. பந்து கூரை மீது படுவதற்கு எடுத்த நேரம் 5 செகண்ட் எனில் அக்கட்டடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளா ஒரு ரியல் கேள்வி, அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, 60 மீட்டர் செகண்ட் -1ல இனிஷியல் வெலோசிட்டி, அதாவது ஆரம்ப வேகம் இருக்குது, அதோட திசை வந்து எவ்வாறு இருக்குது, கிடையோட 30 பாகையா இருக்க போகுது. ஸோ இப்போ தந்திருக்க இன்னொரு தடவை என்னது, டைம் தந்திருக்காங்க, உங்களுக்கு 5 செகண்ட் தந்திருக்காங்க. ஸோ இப்போ கேட்டிருக்கிறது அக்கட்டிடத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வாறு கேள்விகள் வரும்போது நாங்கள் என்னது ஈக்குவேஷன், நேர்கோட்டு சமன்பாடு, அதாவது லீனியர் மோஷன் ஈக்குவேஷன் பாவிக்கிறது ஷுவர். ஸோ இப்போ அதில் எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ இப்போ எங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உயரத்தை தான் காண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதாவது என்னது, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி, அதை தான் காணணும். ஸோ அது என்னது, எஸ்ஸா இருக்க போகுது. ஸோ அதை நோட் பண்ணுவோம், எஸ்ஸை காணணும். என்னென்ன தரவுகள் தந்திருக்காங்க, இனிஷியல் வெலோசிட்டி தந்திருக்காங்க. ஸோ மேல் நோக்கின இனிஷியல் வெலோசிட்டி தெரியும், இந்த ஆங்கிள் எல்லாம் தெரியும். ஸோ மேல் நோக்கின இனிஷியல் வெலோசிட்டி தெரியும், அதே மாதிரி எடுத்த டைம் தெரியும், அதே மாதிரி என்னது ஆக்சிலரேஷன் தெரியும். ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம், எஸ் = ut + ½ at². ஸோ இதை வந்து நீங்கள் டிரெக்டாக என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன தந்திருக்காங்க, அதை நீங்கள் ஒரு சிம்பிளா டினோட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எது தேவைப்படும்ன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை என்னதுன்னா s = ut + ½ at². ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணும், டிரெக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, அதுல டிரெக்ஷனை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ மேல் நோக்கி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, எஸ் இடத்துல, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, கீழே இருந்து பார்க்கும்போது h வந்து எங்க இருக்குது, மேல் நோக்கி தான் இருக்குது, மேல் நோக்கி டிரெக்ஷன்ல தான் இந்த h இருக்கு. ஸோ பிளஸ் தான் வரப்போகுது h. அடுத்தது வெலோசிட்டி, வெலோசிட்டி என்னவா இருக்க போது, கவனமா இருக்கணும், என்னது மேல் நோக்கின வெலோசிட்டியை போடணும், வெர்டிகலான வெலோசிட்டி. ஸோ அது என்னவா இருக்க போது, இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது 30, இந்த ஆங்கிள் 60. ஸோ இது 60 cos 60 வர போகுது, 60 cos 60 வர போகுது, இந்த ஆங்கிள் 60. ஸோ இவ்வளவு இருக்க போது, 60 cos 60 வந்து உங்களுக்கு தெரியும் 30, cos 60 வேல்யூ வந்து half, ஸோ 30 இருக்க போகுது. ஸோ 60 cos 60 into t minus half into 10t² இருக்க போகுது. என்ன ஆக்சிலரேஷன் கீழ் நோக்கி இருக்க போகுது, கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் கீழ் நோக்கி இருக்கு. ஸோ பிறகு அதுக்கு அடுத்துல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 30t - 5t² வரும். ஸோ டீக்கு பதில் என்னத்தை போடலாம், 5 செகண்ட் அவங்களே தந்திருக்காங்க. ஸோ டிரெக்டா நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது 25 மீட்டர். ஸோ இதுல முக்கியமான விஷயம், எவ்வாறு ஸ்பீடா இந்த மாதிரியான கேள்வியை நீங்க ஸ்பீடா செய்திடலாம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம்ன்றது சரியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டிரெக்டாவே அதையும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன தரவுகள் தந்திருக்காங்க, என்னென்ன டேட்டாஸ் இருக்கு, எதை காணணும், அதை நீங்க சிம்பாலிக்கா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பிறகு டிரெக்டா அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுடலாம். ஸோ இவ்வாறு செய்யற மூலமாக கொஞ்சம் டைமை நீங்க இந்த கொஸ்டின்ஸ்ல சேவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். கீழே ஒரு XY இல் இரு வட்ட மேடைகளை கொண்ட ஒரு நீரியல் அழுத்தியை காட்டுகின்றது. ஸோ இது என்ன தந்திருக்காங்க, இது ஒரு வட்ட மேடை, சர்க்கிள் ஸ்டேஜ்னு தந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன தந்திருக்காங்க, அடுத்தது முசலம் எக்ஸ், அதாவது மேலே வைக்கப்பட்ட அந்த எக்ஸ் விட்டம் தந்திருக்காங்க, எவ்வளவா 2 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி ஸோ விட்டம் தந்த ஆரை தெரியும் எவ்வளவு, 1 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 1 சென்டிமீட்டர். ஸோ அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது முசலம் வையின் விட்டம் எவ்வளவு தந்திருக்காங்க, 8 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் சொல்லாம எவ்வளவு, 4 சென்டிமீட்டர் இருக்க போது, ஆரை 4 சென்டிமீட்டர் ஆகும். 64 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குற்றி முசலம் வையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஸோ வையில வந்து 64 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மேசை வச்சிருக்காங்க. இயந்திரத்தின் திறன் எஃபிஷியன்சி தந்திருக்காங்க எவ்வளவா, 80%, 80% தந்திருக்காங்க. ஸோ இப்ப கேட்ட கேள்வி என்ன, குற்றியை மேலெழ செய்வதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசை. ஸோ இது ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. இதுல வந்து நாங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம், பாஸ்கலின் லோ, பாஸ்கலின் விதி. ஸோ பாஸ்கலின் விதி என்ன சொல்லுது, ஒரு பாயின் ஊடாக என்ன நடக்க போகுது, அமுக்கம் ஊடுகடத்தப்படும் சொல்றேன். பிரஷர் வந்து ஊடுகடத்தப்பட போகுது.
ப்ரெஷர் தான் மாறாம போகும். ஆனா இதுல என்ன தந்திருக்கு? அந்த இயந்திரத்தின் திறன் எஃபிஷியன்சி தந்திருக்காங்க 80%. அப்படின்னு என்னவா இருக்கும்? இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க குடுக்குற பிரஷர், இப்ப ஒரு ஃபோர்ஸ குடுத்தோம்னா, ஏரியா தெரியும் அந்த முஸ்லத்துல. சோ ஒரு பிரஷர் வரும். அந்த பிரஷர்ன்ற எவ்வளவு பிரஷர் பெர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துக்கு வையின் இடத்துக்கு போகும்னு பாத்தீங்கன்னா, 80% போகுது. நாங்க இன்புட் இந்த 80% தான் என்னவா இருக்க போகுது? அவுட்புட்டா போகுது. சோ நான் பிரஷர் குடுக்க போறேன். அந்த பிரஷர் இந்த 80% தான் அவுட்புட்டா போகுது. இது வந்து இந்த கேள்விக்கு மட்டும் இல்ல. எஃபிஷியன்சின்னு வந்தாலே அதான். இன்புட்னா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவுட்புட்டா போகுது. அதுதான் எஃபிஷியன்சி திறன். ஸோ அதை நீங்க டிரெக்டாவே யூஸ் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சின்றது நார்மல் டேர்ம். அதாவது அவுட்புட் ஓவர் இன்புட் வரும். அதாவது இன்புட்னா எத்தனை பெர்சன்டேஜ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு தேவை என்னது? எவ்வளவு பிரஷர் தேவைன்னு கேட்டிருக்கு. எவ்வளவு பிரஷர் தேவை? அந்த பிரஷரை காண்றதன் மூலமாக என்ன செய்யலாம்? எவ்வளவு ஃபோர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் அதை டிரெக்டா காணலாம். ஸோ இப்போ நாங்க கொஸ்டினை பார்ப்போம். ஆன்சர்ஸ். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்னது? சாரி, இந்த ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர்னு தெரியும். ஆனா இதுல பிரச்சனை இல்லை. என்னது? இதுல எல்லாமே இதுல சிம்பிளிஃபை பண்ணும்போது சென்டிமீட்டர்லயே நீங்க போடலாம் என்றால் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ எல்லா ஏரியாஸையும் என்ன செய்யலாம்? சென்டிமீட்டர் ஸ்கேர்லயே நீங்க போட்டு கொள்ளலாம். ஸோ அது ஒரு இங்க ஒரு அட்வான்டேஜ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னது? எக்ஸ் ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கேர். ஏன்னா இது ஒரு சர்க்கிள், அதாவது வட்டம் தந்திருக்காங்க, வட்ட மேடை. ஆகவே என்ன இருக்க போகுது? பை ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் தெரியும் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். அவங்க டயமீட்டர் தந்திருக்காங்க 2 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் என்னது? 1 சென்டிமீட்டர். ஸோ பை இன்டு 1 ஸ்கொயர். ஸோ இதுல வந்து கன்வெர்ட் நோட் பண்ணுங்க. சென்டிமீட்டர்லயே போறேன்னா இப்ப இதுல வந்து ரெண்டுமே வெட்டுப்படம்னு தெரியும். அதாவது ரெண்டு ஏரியாஸும் இருக்கு. ஸோ ரெண்டுலயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அதே மாதிரி பை இன் ஏரியா தெரியுமா எவ்வளவு? பை இன்டு 4 ஸ்கொயர். ஸோ இப்ப அடுத்தது என்ன காணலாம்? வைய உயர்த்துறதுக்கு எவ்வளவு பிரஷர் தேவை? வைய உயர்த்துறதுக்கு எவ்வளவு பிரஷர் தேவை அதை காணுவோம். ஏன்னா இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னது? எக்ஸ்ல கொடுக்க வேண்டிய பிரஷர், அதாவது எக்ஸ்ல கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸை கேட்டிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் தேவைன்னா எங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற பிரஷர் தேவை. ஸோ அந்த இடத்துல பிரஷர் தேவைன்னா எங்களுக்கு என்னத்தை காணலாம்? வையில இருக்கிற பிரஷரை தான் காணலாம். வையில இருக்கிற பிரஷர் எவ்வளவு தேவை? எங்களுக்கு வைய உயர்த்துறதுக்கு எவ்வளவு பிரஷர் தேவை? எங்களுக்கு தெரியும் பிரஷர் தான் எஃப் ஓவர் ஏ. எஃப் என்னது? ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுது? எவ்வளவு ஃபோர்ஸ் வைக்கு தேவையா இருக்க போகுது? 640 நியூட்டன். ரீசன் என்ன? 64 கிலோகிராம் தூக்கணும். ஸோ அதோட வெயிட் என்ன? 640 நியூட்டன். ஸோ 640 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைச்சா தான் அந்த பை வந்து உயரப்போகுது. ஸோ 640 நியூட்டன். ஏரியா எங்களுக்கு தெரியும் என்ன? வையின் ஏரியா பை இன்டூ 4 ஸ்கொயர். ஸோ அதையும் நீங்க போட்டீங்கன்னா பை இன்டூ 16 வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்தது இதை வச்சு என்ன சொல்லலாம்? எக்ஸ்ல கொடுக்க வேண்டிய அமுக்கம் பிரஷர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமே. பையில இருக்கிற பிரஷர் தெரியும்டா உங்களுக்கு காணலாம் என்ன? எக்ஸ்ல கொடுத்துருக்க வேண்டிய பிரஷர் அதை எப்படி காணலாம்? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப பையில இருக்கிற பிரஷர் தெரியும். ஸோ இவ்வளவு தான் என்னவா இருக்க போகுது? 80 இருக்க போகுது. ஸோ பையில இருக்கிற பிரஷர் 80ன்னா எக்ஸ்ல நாங்க இவ்வளவு கொடுத்துருப்போம்? 100 கொடுத்துருப்போம். ஸோ எப்படி நாங்க ரேஷியோஸை போட போறோம்? பையில இருக்கிற பிரஷர் தான் 80% வந்து பையில இருக்கிற பிரஷர். ஸோ 100% என்னவா இருக்க போகுது? எக்ஸ்ல இருக்கிற பிரஷர். இதைத்தான் அவன் எஃபிஷியன்சி தந்திருந்தான். எக்ஸ்ல நாங்க எவ்வளவு பிரஷர் கொடுக்குறோமோ அதுண்ட, அதாவது அது 100 இருந்துச்சுன்னா அதுண்ட 80 தான் என்னவா இருக்க போகுது? பையால கொடுக்கப்பட்ட பிரஷரா இருக்கு, பையில கிடைச்ச பிரஷரா இருக்கு. ஸோ அதுதான் நாங்க சிம்பிளா யூஸ் பண்ண போறோம். என்னது? இந்த பையால கிடைச்ச பிரஷர் எங்களுக்கு தெரியும்டா, அது என்ன செய்யலாம்? அதுதான் 80. அதுதான் 80%. ஸோ அதை 80ஆல பிரிச்சு 100ஆல பிரிக்கிறீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ்ல கிடைச்ச பிரஷர், எக்ஸ்ல கொடுக்க வேண்டிய பிரஷர் கிடைக்கும். ஸோ அதை நீங்க எழுதலாம். ஸோ இப்ப நீங்க அதை எழுதின பிறகு இப்ப இதுக்கு எங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இப்ப என்ன செய்யலாம்? எங்களுக்கு அதுல இருக்கிற ஏரியா தெரியும். ஸோ பை இன்டு 1 ஸ்கொயர் வேற போகுது. ஆனா இப்ப நாங்க கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுது அதை பார்ப்போம். ஸோ இப்ப எங்களுக்கு கேட்டது பிரஷர் கேட்கல, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல ஏரியா தந்திருக்காங்க. ஸோ டிரெக்டா என்ன எழுதலாம்? எக்ஸ்ல கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து எஃப்ண்டா, எஃப் ஓவர் எக்ஸ்ல இருக்கிற ஏரியா என்னவா இருக்க போகுது? பை இன்டு 1 ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? எஃப் இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன் வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான புதுசா வந்த டேர்ம் என்னவா இருக்கும்னா எஃபிஷியன்சி தந்திருக்காங்க, திறன் தந்திருக்காங்க. ஸோ திறனை யூஸ் பண்ணும்போது என்னது? எங்களுக்கு நார்மலா இன்புட் வேல்யூ தெரியும்னா, அதாவது நாங்க வழங்குறது வேல்யூ தெரியுமா? எக்ஸ்ல கொடுக்கப்பட்ட பிரஷர் தெரியும்டா, அதுண்ட 80% தான் என்னவா இருக்க போகுது? வையா கன்வெர்ட் ஆக போகுது, வையில கிடைக்கிற பிரஷரா இருக்கு. ஸோ மாத்தி பார்க்கும்போது என்ன நடக்கும்? வையில எங்களுக்கு தெரியும்டா அந்த வேல்யூவை
80ஆல பிரிச்சு 100ஆல பெருக்குவோம். ஸோ அப்படி பெருக்கினீங்க எக்ஸ்ல கொடுத்த ப்ரெஷர் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். 0.1 கிலோகிராம் மாஸ் இருக்கிற ஒரு சென்னர், ஒரு புல்லட் ஒரு சுவரினுள் சுடப்படுகின்றது. அது 10 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவியது. சுவரால் சென்னத்துக்கு கொடுக்கப்பட்ட தடை விசை 9800 நியூட்டன் தந்திருக்காங்க. சுவரினுள் நுழைவதற்கு முன்னர் சென்னத்தின் கதி வெலோசிட்டியை கேட்டிருக்காங்க, ஸ்பீடை கேட்டிருக்காங்க, கதிவியை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்னது 0.1 கிலோகிராம் மேஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கு, 10 சென்டிமீட்டருக்கு போயிருக்கு. ஸோ அதை விட என்ன தந்துருக்காங்க, இதுல வந்து கிடைச்ச அந்த தடை விசை ஃபோர்ஸ் எவ்வளவு தந்திருக்காங்க, எவ்வளவா 9800 நியூட்டன். ஸோ இப்போ கேட்டது என்ன, ஆரம்பத்துல கதி. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். இப்போ அதுலயும் எங்களுக்கு தந்திருக்கு என்னது ஃபோர்ஸும் தெரியும், மேஸும் தெரியும். ஸோ அதுகளை வச்சு என்ன செய்ய போறோம், இப்போ என்ன இனிஷியல் வெலோசிட்டின்னு காண போறோம். ஸோ இப்போ இதுல வந்து 10 சென்டிமீட்டருக்கு ஊடுருவின பிறகு என்ன நடக்க போகுது, ஃபைனல் வெலோசிட்டி காணலாம் என்னவா இருக்க போகுது, 0வா இருக்க போகுது. ஆரம்பத்துல பீண்ட ஒரு வெலோசிட்டியோட வருது கதியோட, பிறகு என்ன நடக்க போகுது, வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல 0 ஆக போற. ஸோ இப்போ நாங்க என்ன செய்யலாம், என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்க தந்திருக்கிறத எழுதி பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்திருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, எஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் தந்திருக்காங்க, அதோட மேஸ் தந்திருக்காங்க. ஃபோர்ஸையும் மேஸையும் வச்சு என்னத்தை காணலாம், எஃப்இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்இ. ஸோ அதை வச்சு என்ன செய்யலாம், ஆக்சிலரேஷனை காணலாம். ஸோ ஆக்சிலரேஷன் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் வெலோசிட்டி தந்திருக்காங்க, அது எவ்வளவா இருக்க போகுது, ஃபைனல் வெலோசிட்டி 0. ஸோ கேட்டது என்னது, இனிஷியல் வெலோசிட்டி யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பீன்னு தந்திருக்காங்க இந்த நோட்டேஷன். ஸோ இதுல பீன் தந்தது என்னது, இனிஷியல் வெலோசிட்டியை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிரெக்டா நாங்க என்னது இவ்வளவு தந்திருந்தா என்ன ஈக்குவேஷன் நாங்க யூஸ் பண்ண போறோம், எஸ் தெரியும், ஏ தெரியும், அதே மாதிரி ஃபைனல் வெலோசிட்டியும் தெரியும், பியும் தெரியும். ஸோ இவ்வளோத்தையும் நீங்க யோசிச்சீங்கன்னா என்ன வரும், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. இப்படித்தான் நீங்க ஈக்குவேஷனை டிரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடுத்த வேலையில் இல்லை, டிரெக்டா போடலாம். ஸோ ஃபைனல் வெலோசிட்டி தெரியும், பி என்னது 0வா இருக்க போகுது. இனிஷியல் வெலோசிட்டி தந்திருக்காங்க என்னது, பி தந்திருக்காங்க. ஸோ பி ஸ்கொயரா இருக்க போகுது மைனஸ், ஏன் இது வந்து டீசலரேட் ஆக போகுது, அதாவது அமர்முக போகுது, தடை விசை கிடைச்சிருக்கு, ஒரு பேர்த்தோட வருது, பிறகு அமர்முடிய போகுது. ஸோ மைனஸ் 2 இன்டூ ஏ, ஆக்சிலரேஷன் என்னது, அதாவது டீசலரேஷன் என்னவா இருக்க போகுது 9800. மேஸால பிரிக்கணும், எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ, ஏ வந்து என்னது எஃப் ஓவர் ஏ. ஸோ 9800 தெரியும், அது வந்து 0.1ஆல பிரிச்சு அடுத்தது என்னது டிஸ்பிளேஸ்மெண்டால பிரிக்கணும். ஸோ கவனமா இருங்க, 10 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. ஸோ இதுல போடும்போது என்ன செய்யணும், நாங்க மீட்டருக்கு மாத்தணும். ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும், யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்க போறீங்கன்னா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா நியம அலகுல போட்டுறணும். ஸோ மீட்டருக்கு மாத்தீங்க எப்படி வரப்போகுது, 0.1 மீட்டர்னு வரப்போகுது. நீங்க அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 9800. இதுல முக்கியமான விஷயம், இதையும் நீங்க சால்வ் பண்ணலாம். எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுக்கு, இயன்ற அளவுக்கு என்னது வர்க்கமாக்குறதுக்கு முதல் இயன்ற அளவுக்கு எப்படி என்ன ஸ்கொயர் நம்பர்ஸை ஈக்குவல் ஆக்கி கொள்ளுங்க. ஸோ இப்போ 2 தர 98 எவ்வளவு வரப்போகுது, 196. அங்கால 100 தனியா வரப்போகுது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு ஆன்சரை பார்க்கும்போது தெரியும், என்னது எல்லாமே இன்டீஜர்ஸ், அதாவது முழு எண்களாக இருக்கு. ஸோ முழு எண்ணா இருந்துச்சுன்னா என்னது கட்டாயமா ஒரு நன்றான ஒரு விடை வரணும்டா, கட்டாயமா இதை நீங்க வர்க்க மூலம் ஆக்கலாம். ஸோ கட்டாயம் என்ன வரப்போகுது, 2 தர 9800 இருக்கு, அதை வந்து இயன்ற அளவுக்கு நீங்க மாத்தி பெருக்கி எடுத்தீங்கன்னா 196 தர 100 எடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் 196 வர்க்க மூலம் எவ்வளவு 14, 100 வர்க்க மூலம் ரூட் தெரியும் 10. ஸோ இவ்வாறு ஈஸியா பிரிச்சிடலாம். இல்லாட்டி நீங்க பெருக்கி காண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஸோ என்னவா இருக்க போகுது, 140 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்க போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டிரெக்டான கொஸ்டின்ஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதுலயும் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றது நீங்க டக்குன்னு யோசிச்சு எடுத்துட்டீங்க, என்ன தந்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பிறகு அங்கால ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோல அடுத்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.